கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். எழும்பி நின்று ரோமர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். ரோமர் 9:28ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போம். அவர் நீதியோட சீக்கிரமாக தம்முடைய காரியத்தை நிறைவேற்றும். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்று ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லு. இந்த வார்த்தையை தந்த தேவன் இந்த மாதம் முடிகிறதுக்கு முன்பதாகவே இதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உட்காருவோம். அல்லேலூயா. வாசிக்கலாம். ரோமர் 9:28. அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறான். இந்த மாதம் 1ஆம் தேதி இந்த வசனத்திலிருந்து நம்ம ஆண்டவர் நம்மளோடு இடைபட துவங்கினார். அவர் ஒரு காரியத்தை ஆரம்பித்து இடையில விட மாட்டார், அதை நிறைவேற்றி முடிப்பேன் என்று முதல் வாரத்திலையும், அதை கால தாமதம் இல்லாமல் அதை சீக்கிரத்தில் நிறைவேற்றி முடிப்பேன் என்று அதுக்கு அடுத்த வாரத்திலையும் ஆண்டவர் பேசி சபையை பலப்படுத்தினார் என்று நான் ஆவிக்குள்ள விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. போன வாரத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஆனால் யார் காரியத்தை நிறைவேற்றி முடிப்பேன் தெரியுமா? தன்னுடைய, நம்முடைய அல்ல, தம்முடைய, அவருடைய காரியத்தை, ஏன் காரியத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன் கர்த்தர் சொன்னார். அப்போ அவர் காரியம் என்று எதை சொல்லுகிறார் அப்படின்னா, முதலாவது பார்த்தோம், பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்களை குறித்த காரியத்தை கர்த்தர் தம்முடைய காரியம் என்று சொல்லுகிறார். தம்முடைய காரியம் என்று சொல்லி அதை ஆபிரகாமில் ஆரம்பித்தவர், மோசையில துவங்கினவர், அதை யோசுவாவில தொடர்ந்தவர், அது தீர்க்கதரிசிகள் ராஜாக்கள் காலத்தில் தொடர்ந்து நிறைவேற்றி வந்தார் கர்த்தர். இஸ்ரவேல் காரியங்களை கர்த்தர் தம்முடைய காரியமாய் பார்த்து நிறைவேற்றினார். அப்போ தேவன் தம்முடைய காரியம் என்று சொல்லி அவர் நிறைவேற்றுகிற முதல் காரியம் இஸ்ரவேலர்களை குறித்த காரியம். இரண்டாவது சொன்னேன், பழைய ஏற்பாட்டில் தான் அவங்க. இப்போ புதிய ஏற்பாட்டில் அவர் சபையை தம்முடைய காரியமாக அவர் உரிமை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பூமியில அவர் சபையை கட்ட ஆரம்பித்து புறஜாதிகள் என்கிற ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் அவருக்காக கொண்டு வந்து இதை தம்முடைய காரியம் என்று சொல்லி அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் இன்று வரை. முதல் நூற்றாண்டில் ஆரம்பித்த இந்த காரியம் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். வருகை வரைக்கும் இது நிறைவேற்றப்படும். அப்போ இரண்டாவது அவருடைய காரியம் என்று சொல்லுவது சபை, புறஜாதிகளை குறித்த காரியம், நம்மை, அதுதான் நாம், நம்மை குறித்த காரியம், சபையை குறித்த காரியம். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் சொன்னேன். அவர்களை குறித்து போடப்பட்டது திட்டம், ஆனா நம்மை குறித்து போடப்பட்டது தயவுள்ள சித்தம். ஆமென் சொல்றீங்களா? இதை இவர் நிறைவேற்றுகிற இந்த சத்தியத்துல பவுல் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். ரோமர் 11:25 சொல்றார். ரோமர் 11:25 இந்த இரண்டாவது புதிய ஏற்பாட்டிலே அவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறதை குறித்து பவுல் இன்னும் விளக்கமாய் சொல்லும் பொழுது ரோமர் 11:25, மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். பொதுவாக அந்த நியூ டெஸ்டமென்ட்டுடைய காரியங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இந்த கெமிஸ்ட்ரி மாதிரி தெரியும். கவனிச்சுக்கோங்க. இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடு இந்த சோசியல் சயின்ஸ் நம்ம கதையாக போகிறது எல்லாருக்கும் பிடிக்கும், இது மாதிரி தெரியும். ஆனால் நியூ டெஸ்டமெண்ட்ல குறிப்பாக இந்த மாதிரி நிருபங்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் கெமிஸ்ட்ரி மாதிரி தெரியும் உங்களுக்கு.
ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுலதான் ஆழமே இருக்கு, இதுலதான் ஆழமான வேறு நமக்கு இருக்கு, இதுலதான் நமக்குள்ள உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவமும் இருக்கு. இப்ப இங்க பவுல் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரகசியம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க, ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். ரகசியம்னா என்ன? இதுவரைக்கும் யாருக்குமே தெரியா. நம்ம சொல்லுவோம் பாருங்க, உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற யார்ட்டையுமே. நீங்க யார்? நீங்க 101வது ஆளு. அப்படி சொல்லிய உங்ககிட்ட மட்டும்தான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்லல, அப்படி இல்லை. ஆனா இங்க சொல்லப்படுகிறது ரகசியம் அப்படின்னா இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ஒன்று இப்பொழுது அது வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்னது? அப்பொழுது மறைக்கப்பட்டு இப்ப வெளிப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் இது மறைக்கப்பட்டுச்சு, இஸ்ரவேலர்களுக்கு இது மறைக்கப்பட்டது. இப்போ கர்த்தர் அதை இப்பொழுது ஆவியானவர் சபைக்கு அதை வெளிப்படுத்துகிறார். இது என்ன ரகசியம்னா, புறஜாதியாருடைய நிறைவு. கவனிங்க, ஒரு பெரிய அரண்மனை இருக்குது. இந்த அரண்மனைக்குள்ள வரும்படி முதலாவது அழைப்பு இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுல அவர்கள் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் உள்ளே வரமாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். இப்போ வரமாட்டேன் என்று மறுத்துவிட்ட உடனே அவர்கள் போக வேண்டிய அந்த இடம் அவர்கள் வராம விட்டதுனால அந்த இடம் காலியா இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், நான் போகலன்னா சபை ஏன் இடம் காலியா இருக்கும். யாரு சொன்னா? புறஜாதிகள் நிறைவே உண்டு பண்ணுகிற கர்த்தர் அந்த இடத்துல இன்னொரு ஆளை கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. நானே இல்லாட்டில் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஸ்டீவனையும் இன்னொருத்தனையும் கர்த்தர் கொண்டு வருவார் பாருங்க. சும்மா ஒரு பேச்சு சொல்லி பார்த்தா காத்திருக்கீங்களாங்க. அது உண்மைதான். யாரு இருந்தா இல்லாவிட்டாலும் ஆண்டவர் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றி முடிப்பாரு. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ நான் போகல அரண்மனைக்குள்ள, அந்த இடம் வெறுமையா இருக்குன்னா இஸ்ரவேல் நினைச்சாங்க. கர்த்தர் சொன்னாரு, இது ஒரு ரகசியம் பா, நீ வர மறுத்து விட்டாலும் இந்த இடத்தை நிறைக்கும்படி புறஜாதிகளை நான் கொண்டு வந்து அவர்களால் ஒரு நிறைவு உண்டாகும்படி தேவன் தம்முடைய ரகசியமான காரியத்தை அன்றைக்கு துவங்க ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அந்த நிறைவுல தான் உங்களை என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார். சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க வர வேண்டிய இடம் வராததனால வெறுமையாய் போகல, எங்கெங்கேயோ கடந்த நம்மளை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்து அவர் ராஜ்யத்துக்காக, அவர் மகாராஜாவின் அரண்மனையில நம்மால் ஒரு நிறைவு உண்டாகும்படி ஆண்டவர் நம்மை கொண்டு அதை நிரப்பி கொண்டிருக்கிறார். அழகாத லூக்கால ஒரு ஓமையில சொல்லுவாரு. 14:18 முதல் வாசிங்க. லூக்கா 14:18 முதல் கவனமா கவனிக்கணும் இந்த வசனங்களை. 18 முதல் வாசிங்க. லூக்கா 14:18. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தை என்ன சொல்ல தொடங்கினாங்க? போக்கு சொல்ல. முதலாவது எந்திரிச்சு வாப்பா, முடியல பாஸ்டர். போக்கு சொல்ல தொடங்கினார்கள். தொடர்ந்து முல்லா வாசி முடிச்சிருங்க. ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். இத 16 வாசிங்களே, அப்பதான் அங்கதான் விஷயம் இருக்கு. 16 வாசிங்க. 16. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி. கவனிங்க, ஒரு மனுஷன் என்ன ஆயத்தம் பண்ணா? பெரிய விருந்து. கஞ்சி காய்ச்சி ஊத்தல, என்ன ஆயத்தம் பண்ணிருக்கா? பெரிய விருந்து. கூழ் காய்ச்சி ஊத்தல, என்ன ஆயத்தம் பண்ணிருக்கா? பெரிய விருந்து. பெரிய விருந்து யார் ஆயத்தம் பண்ண முடியும்? ராஜா தான் ஆயத்தம் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எதற்கு ஒப்பனையாக? மகாராஜா, ராஜாதி ராஜா ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. அதற்கு ஒப்பனையாக இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறாரு. பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, எல்லாம் ரெடியா இருக்குப்பா,
நீங்க வந்து சாப்பிட்டு போனா போதும் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். நம்மள மாதிரி ஒருவன் ஒரு வயலை கொண்டேன். சரி, இப்ப வரிசையா கதை சொல்றான். நான் வயலை கொண்டேன், அங்க போறேன், அடுத்து மாடு வாங்கினேன், பார்க்க போறேன், அடுத்து பெண்ணை நான் விவாகம் பண்ணி நான் புது மாப்பிள்ள விருந்துக்கு போனோம் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எஜமான் என்ன பண்றாரு பாருங்க, 21 வாசிங்க. அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஆமென் சொல்றேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அது தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று. இன்னும் இடம் இருக்குயா, இன்னும் பந்தி இருக்கு, சாப்பாடு இருக்கு, காலியாகல, இன்னும் நிறைய இருக்கின்றாரு. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெரு இன்னும் விடாத, உள்ள பந்தி இருக்கும்னா வெளியே ஜனங்கள் வெளியில இருக்கிறாங்க, பெருவழிகளிலும் வேலிகள் அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக. இந்த வார்த்தை இதயத்தை உடைச்சுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு நிறையும்படி, என் ராஜ்யம் நிறையும்படி, பரலோகம் நிறையும்படி, சபை நிறையும்படி, அவர் காரியம் நிறையும்படி, ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். நல்லா கவனிங்க. பெரிய விருந்து, பெரிய பாக்கியம், பெரிய மனுஷன் அழைக்கிறான். அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் போக்கு சொல்றான். நான் கேட்கிறேன், வயல் வாங்குறது திடீர்னு நிறுத்த முடியுமா? இல்ல. கல்யாணம் முடிச்சது திடீர்னு நிறுத்த முடியுமா? இன்னைக்கு மாதிரி என்ன அன்னைக்கு கூட்டிட்டு ஓடினாங்க இல்ல. அது மாச கணக்கா பேச்சு என்கேஜ்மெண்ட் பண்ணி பல காரியங்கள் ப்ராசஸ் முடிஞ்சுதான் முடிப்பான் இல்லையா? கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும் அந்த ப்ராசஸ். அப்புறம் வயல் வாங்குறது அது பெரிய ப்ராசஸ், மாடு வாங்குறது பெரிய ப்ராசஸ். அப்போ அழைக்கும் பொழுதே நீ சொல்ல வேண்டியதானே, நான் வர முடியாதுன்னு கேட்க வேண்டியதானே? வாரேன்னு சொல்லி அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, இப்போ போக்கு சொல்ல வர முடியும் அப்படின்னா உனக்கு மனசு இல்ல. மனம் இருந்த மார்க்கொன்னு உலகத்துல சொல்லுவாங்க, மனசு இல்லாதவன் தான் போக்கு சொல்லுவான். ஹலோ, ஆராதனைக்கு வரணுங்கிற வைராக்கியம் இருந்தா என்ன பாடுபட்டாலும் வந்துடலாம். எந்த ஊர்ல இருந்தாலும் ஆராதனைக்கு போகலாம். நைட்டு டூட்டி பாட்டு, சாரி யாரும் பார்த்துருந்தா மன்னிச்சுக்கோங்க, நான் யாரையும் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். நைட்டு வேலை பார்த்தேன் அல்லது உடம்புக்கு முடியலை அதனால ஆலயத்துக்கு வரல, கொஞ்சம் போல டயர்டாக இருக்குது, இப்படி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக, எந்த ப்ரெஷர்னால இங்கே அடங்குன்றேன். சமூகத்துக்கு வந்த எல்லா ப்ரெஷரும் அடங்குன்றேன். இந்த பாருங்க, தகப்பன்மார் உட்கார்ந்துருக்கிறாங்க. யாருக்காவது நல்ல சுகத்தோடு இருக்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொருவருக்கும் ஒரு பலகீனம். சில எல்லாம் ஆஸ்பத்திரியில் இருந்தவங்க, ஐசியூல இருந்தவங்க வந்து பலகீனத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ மனசு இருந்தா சமூகத்துக்கு நம்ம வர முடியும். கர்த்தருடைய காரியத்தில் அலட்சியம் பண்ணக்கூடாது, போக்கு சொல்லக்கூடாது. அவங்க போக்கு சொல்லி நஷ்டம் கர்த்தருக்கு அல்ல. கவனிங்க, நம்ம கர்த்தர் காரியத்துல போக்கு சொன்னோம்னா நஷ்டம் ஆண்டவருக்கு அல்ல, நஷ்டம் சபைக்கு அல்ல, நஷ்டம் ராஜ்யத்துக்கு அல்ல, நஷ்டம் ஊழியக்காரனுக்கு அல்ல. போக்கு சொன்னதுனால நஷ்டம் அவர்களுக்கு தான். பெரிய சிலாக்கியத்தை இழந்து போனாங்க. கர்த்தருடைய காரியத்துல யாராலும் போக்கு சொல்லுவீங்கன்னா நீங்க பெரிய சிலாக்கியத்தை இழந்து போவீங்க. இப்ப அவங்க வராததுனால பந்தி எல்லாம் வீணா போச்சா, சாப்பாடு வீணா போச்சா, கீழே எடுத்து கொட்டினாரா? எஜமான் முடிவெடுத்தாரு. என்ன முடிவெடுத்தாரு தெரியுமா? அவங்களுக்கு மரியாதை கொடுத்து கனப்படுத்தி அழைப்பு கொடுத்தேன், அவங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க. ஆனா அவங்க வராததுனால கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியம் கெட்டு போகிறதில்ல. புறப்பட்டு போ, தெருக்களிலும் வீதிகளிலும், ஆமே கடை தெருக்களிலும் பெரு வழியிலும் இருக்கிற பெரும் கூட்டம் உண்டு, புறஜாதிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து என் வீடு நிரம்பும்படி கொண்டு வா என்று அன்றைக்கு மகாராஜா ஒரு அழைப்பு கொடுத்ததுனால அந்த வீட்டுக்குள்ள உங்களை என்னையோ அந்த பந்தியில கொண்டு வந்து கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாருங்க.
தம்முடைய காரியம் என்று அவர் சொன்ன அன்றைக்கு நிறைவேற்ற துவங்கினதை இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. இன்னும் அவர் வீடு நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. வருக வரைக்கும் அவர் வீடு நிரம்பும். அந்த நிரம்பு அவர் வீடு நிரம்புவதற்காக வருந்தி அழைத்து உள்ளே ஒரு பெரும் கூட்டம் கொண்டு வந்தார்லங்க. இப்ப சொல்றேன், அத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறீங்க. அந்த தெருக்களில வீதிகளில கடந்தவர் வேற யாரும் அல்ல, இங்க பிரசவிக்கிற நானும் கேட்கிற நீங்களும் தான். அங்க கடந்தோம். அவர் வீடு நிரம்பும்படி நம்மளை உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு பயம் மதிக்க மாட்டேன் ஆண்டவரே என்னைய, ஆனா உங்க பந்தியில ஒன்று என்ன உட்கார வச்சிருக்கிறீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவான்னு சொன்னாரே தாவீது. அது பழைய ஏற்பாட்டில் தாவீது தன் அனுபவத்தை ஒரு முறை சொன்னாலும் அது புதிய ஏற்பாட்டில் இங்கேயும் இங்கேயும் அது நிறைவேறுகிறதுங்க. இந்த பூமியில இந்த விசுவாசத்து நிமித்தம் எத்தனையோ பேர் நம்மளை பகைத்தார்கள், நமக்கு எதிராக எழும்பினார்கள், நம்மளுக்கு விரோதமாய் பேசினார்கள். விசுவாசத்து நிமித்தம், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எத்தனையோ பேர் நமக்கு சத்துருக்களாய் மாறினார்கள். சொந்த பந்தம் முதற்கொண்டு நம்மளை பகைக்க ஆரம்பித்தார்கள், நம்மளுக்கு முன்பாக முகத்துக்கு முன்பாக பேச ஆரம்பித்தார்கள். இப்ப அவங்க நினைச்சாங்க, இவன் போயிருக்கானே, இவன் இங்க சபைக்கு போயிருக்கானே, ஒண்ணுமில்லாம போக போறான், அட்ரஸ் இல்லாம ஆக போறான்னு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்பாக பெரிய பந்தியில தேவன் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. சந்தியில இருந்த உங்களை பந்தியில கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? பக்கத்து சொல்லுங்க, பந்தியில உட்கார்ந்துருக்கேன் நானு. ராஜாவுடைய பந்தியில நான் இருக்கிறேன். எங்கெங்கெல்லாம் உங்களை சந்தி சிரிக்க வச்சாங்களோ அவங்க முன்னால கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை வச்சிருக்கிறாரு. பந்தியில் ஆண்டவர்களை உட்கார வைக்கிறாரு. அல்லேலூயா. இதுதான் தேவன் தம்முடைய காரியம் என்று சொல்லி நிறைவேற்றுகிற காரியம். வேகமாக மூன்றாவது, அப்ப முதல் காரியம் என்ன சொன்னேன்? தம்முடைய காரியம் என்று தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிற முதல் காரியம் என்ன சொன்னேன்? இஸ்ரவேலர்களை குறித்த காரியத்தை அவர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவது, சபையை குறித்த காரியத்தை தம்முடைய காரியம் என்று தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். மூன்றாவது, தம்முடைய காரியம் என்று ஆண்டவர் நிறைவேற்றுகிற முக்கியமான 2 தெசலோனிக்கேயர் 1:12. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும். இந்த வார்த்தையிலிருந்து நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும். விசுவாசத்தின் கிரியையை பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த வார்த்தையை கொஞ்சம் மனப்பாடம் பண்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. எனக்கு நல்லா கவனிங்க. விசுவாசத்தின் கிரியையை, மனப்பாடம்னா எப்படி மனசுல அமைதியா, அப்படி இல்ல. மனப்பாடம் எப்படி தெரியுமா? சொல்லுங்க. விசுவாசத்தின் கிரியையை பலமாய் நம்மிடத்தில் நிறைவேற்றுவதற்கு, இப்படி சொல்லுங்க, பூரணமாய் நிறைவேற்றுவதற்கு. எதை? விசுவாசத்தின் கிரியையை பூரணமாய் நம்மிடத்தில் நிறைவேற்றுகிறவர். விசுவாசத்தின் கிரியையை பலமாய் நம்மிடத்தில் நிறைவேற்றுகிறவர். அவர் எதை நிறைவேற்றுகிறார்? தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறார். எது தம்முடைய காரியம்? விசுவாசத்தின் கிரியையை அவர் தம்முடைய காரியமாய் பார்த்து அதை பூரணமாய் நம்மிடத்தில் நிறைவேற்றுகிற தேவன். கவனிங்க, புரியாது, இதுவரைக்கும் புரியாது, கண்டிப்பா புரியாது. ஆனா இனிமே புரியணும்னா நீங்க கவனிக்கணும். அவர் எதை நிறைவேற்றுகிறார்? விசுவாசத்தின் கிரியையை நம்மிடத்துல பலமாய் பூரணமாய் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய தேவன். சில சமயம் சில காரியங்களுக்காக நீண்ட நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க காரியம் நிறைவேறணும், உங்க காரியத்துல கர்த்தர் கிரியை செய்யணும், ஒரு வழி திறக்கப்படணும் அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்துல மாத கணக்காய், வார கணக்காய், வருஷ கணக்காய் நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைகள் காரியம் நடக்கணும், திருமண காரியம் வரணும், வீடு கட்டுகிற விஷயத்துல காரியங்கள் வரணும், தொழில் விஷயத்துல, வியாபாரத்துல, வேலை ப்ரமோஷன்ல, அல்லது ஊழிய காரியத்துல, அவருடைய தரிசனத்துக்குரிய காரியத்துல நீங்க பல நாட்களா ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எந்த காரியமும் அனுகூலமா இருக்காது.
எல்லாமே எதிர்மறையா இருக்கும். இன்னும் ஒண்ணு நடக்கலை ஆண்டவரே, செய்தி கேட்டுட்டேன், பிரசங்கம் கேட்டுட்டேன், உபவாசம் பண்ணிட்டேன், ஒண்ணு நடக்கலை ஆண்டவரே. இப்படியே காலம் போய்கிட்டு இருக்கோம். திடீரென்று கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை தருவாரு. நீங்க எதற்காய் ஜெபிக்கிறீங்களோ, எதற்காய் காத்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்துல ஒரு துவக்கத்தை தருவதற்காக, ஒரு துவக்கத்தை நீங்க ஆரம்பிப்பதற்காக, அதை நீங்க ஸ்டார்ட் பண்ணுவதற்காக கர்த்தர் ஒரு விசுவாசத்தை தருவாரு. ஆண்டவர் உங்களோடு பேசுவாரு, ஒரு வசனத்தை தருவாரு. இந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டு, இந்த அவருடைய வார்த்தையை உள்வாங்கி கொண்டு, அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தை கையில பிடிச்சுக்கிட்டு, கர்த்தர் விசுவாசம் கொடுத்திருக்கிறாரு அப்படி நம்பிக்கையோடு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பீங்க, பிள்ளைய காரியத்தை ஆரம்பிப்பீங்க, ஊழிய காரியத்தை ஆரம்பிப்பீங்க. நீங்க எதுக்காக இவ்வளவு நாளா காத்திருந்தீங்களோ அந்த காரியத்தை இந்த விசுவாசத்தை அவர் தந்ததுனால நீங்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஆரம்பிச்ச இந்த காரியம் அமோகமா போகும். எப்படி போகும்? மங்களகரமா போகும். எப்படி போகும்? நல்ல காரியங்கள் கைகூடி போகும். இப்போ முதல் ஆரம்பத்துல போய்கொண்டிருக்கிற காரியம் இடையில திடீரென்று அதை தொடர முடியாதபடிக்கு காரியம் நின்று போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். நல்லா கவனிங்க. ஏற்கனவே பல மாசமா ஜெபிச்சீங்க, காத்திருந்தீங்க. கர்த்தர் ஒரு நாள் இடைப்பட்டார், விசுவாசம் தந்தார். அந்த விசுவாசத்தை வாங்கி காரியத்தை ஆரம்பிச்சீங்க. கொஞ்ச நாள் நல்லா போச்சு, ஆனா இடையில அது தொடர முடியல. அந்த வீடு கட்டுற காரியம், வீடு வாங்குற நிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வேலை, தொழில், அந்த வியாபாரம் நிக்கிற மாதிரி இருக்கும். நிறுத்திடலாம் போல, விட்டுடலாம் போல, வேற வேலைக்கு போயிடலாம் போல, ஆமா இந்த வியாபாரத்தை நிப்பாட்டிட்டு வேற கூலி வேலைக்கு போயிடலாம் போல, அல்லது சில நீங்க எந்த காரியத்தை ஆரம்பிச்சீங்களோ இது இனிமே வேண்டாம், நம்மளால முடியாது, இதை விட்டுறலாம், வேற எங்கேயாவது போய் பிழைச்சுக்கலாம், இப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் வரும். ஊழிய காரியத்திலையும் சில நேரங்கள்ல தொடர முடியாதபடி இனிமே இந்த ஊழியம் வேண்டாம், போயிடலாம் எங்கிட்டாவது, இப்படிங்கிற ஒரு சந்தேகம் கலந்த, ஒரு பயம் கலந்த எண்ணமும் வரும். இப்ப இந்த நேரத்துல தொடர முடியாமல் திணறுவீங்க. சொல்லுங்க, தொடர முடியாமல் திணறுவீர்கள். இடையில நிறுத்திடலாம் போல என்று எண்ணுவீங்க, முடிவெடுத்துருவீங்க. இப்போ கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் யார் தெரியுமா? விசுவாசத்தின் கிரியையை அதை பூரணமாய் நிறைவேற்றுகிற தேவன், அதை பலமாய் நிறைவேற்றுகிற தேவன், அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். நீ இந்த காரியத்தை நீயா துவங்கல, இவ்வளவு நாளா காத்திருந்த, இவ்வளவு நாளா ஜெபிச்சுக்கிட்டு இருந்த, நான் கொடுத்த விசுவாசத்துல தான் நீ இதை ஆரம்பிச்ச, நான் கொடுத்த விசுவாசத்துல நீ துவங்கின. இப்போ ஏன் விசுவாசத்துல, என் மேல உள்ள விசுவாசத்துல நீ துவங்கினபடினால இதற்கு அப்புறம் தொடர முடியாமல் திணறுகிற இந்த எல்லையில கர்த்தர் சொல்லுகிறாரு, இது இனிமே உன் காரியம் அல்ல, இது இனிமே என்னுடைய காரியம். இதை நான் கையில எடுப்பேன், இதை நான் தொடருவேன், இதை நான் நிறைவேற்றி முடிப்பேன். ஏன்னா விசுவாசத்தை பூரணமாய் நிறைவேற்றுகிறவர், விசுவாசத்தின் கிரியையை பூரணமாய் நிறைவேற்றுகிறவர். நீ ஆரம்பிச்சது விசுவாசத்துல, நீ துவங்கினது விசுவாசத்துல, நீ ஸ்டார்ட் பண்ணது விசுவாசத்துல. நின்று போய் நீ வெட்கப்பட்டு போக இந்த விசுவாசத்தை தந்த தேவன் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டாரு. இதற்கு அப்புறம் கர்த்தர் இது என் காரியம் என்று ஆண்டவர் கையில எடுப்பாரு. ஏன்னா நான் கொடுத்த விசுவாசத்தில் நம்பிதானே நீ கால வச்ச. பேதுருவே, நீயா வரலப்பா, வா என்று நான் சொன்னேன். உனக்குள்ள ஆசை இருந்தது உண்மைதான், பல நாட்கள் ஆசை இருந்தது. என்னை போல நீயும் கடல்ல நடக்கணும், என்னை போல வாழணும், என்னை போல ஊழியம் செய்யணும். உனக்குள்ள ஆசை இருந்தது பல நாட்களா. ஆனா ஆசை வரும்போதெல்லாம் காலை நீ வைக்கல. நான் எப்போ வா என்று சொன்னேனோ அந்த வார்த்தையை காதுல வாங்கி இதயத்துல விசுவாசித்து நீ காலை வச்ச. அந்த ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, 2 அடி 3 அடி எடுத்து வச்ச. ஆனா இடையில சூழ்நிலை எதிராக மாறினது, புயல் எழும்பியது, கடல் கொந்தளித்தது, மூழ்கவும் ஆரம்பித்த. ஆனா அதை தோன்றினது கர்த்தர். விசுவாசத்தின் கிரியைகளை பூரணமாய் நிறைவேற்றுகிற தேவன் உன்னை மூழ்க விடல,
அதே கடலில் நடக்க ஆரம்பித்த தேவன், வா என்று சொன்னவர், விசுவாசத்தை கொடுத்தவர், ஒரு துவக்கத்தை கொடுத்தவர், மூழ்கி போக நேரத்தில் கரம் பிடித்து தூக்கி விட்டாரு. மூழ்க போன அதே கடலில் சர்வ வல்லவர் கரம் பிடித்து அவனை தூக்கி எடுத்து நிறுத்தினாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ இந்த கடல்ல மூழ்க போகிறது இல்ல, உன் குடும்பம் மூழ்க போறது இல்ல, உன் பிள்ளை மூழ்க போறது இல்ல, உன் ஊழியர் மூழ்க போறது இல்ல. நீ வரல, வா என்று சொன்ன என் வார்த்தையை விசுவாசத்தை நீ வந்த. இப்ப கர்த்தர் ஒன்ன பார்க்கல, அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறாரு, அந்த நம்பிக்கையை பார்க்கிறாரு. உன் திறமையை பார்க்கல, உன் பரிசுத்தத்தை பார்க்கல, உன் உறுதியை பார்க்கல, உன்னுடைய வைராக்கியத்தை பார்க்கல. இது நாளுக்கு நாள் கூடு குறையும். என் வார்த்தை மேல விசுவாசத்துல கால வச்சல நான் மூழ்க விட மாட்டேன். கரம் பிடித்து தூக்கி விட்டாரு. விசுவாசத்தின் கிரியை பூரணமாக்குகிறவர். எது விசுவாசத்தின் கிரிய? காலை எடுத்து வச்சான் பாருங்க, உள்ள விசுவாசிக்கிறது விசுவாசம், அதை செயல்ல வெளியில வர்றான் பாருங்க, இந்த விசுவாசத்தின் கிரிய. துவங்கினா இடையில மூழ்க விடல, கிரியை பூரணப்படுத்துகிற தேவன் அதை பூரணப்படுத்தினாரு. இந்த எல்லைக்கு வரைக்கும் தான் நீ, இந்த எல்லைக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இது என் காரியம், தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுகிறவர். இப்ப சொல்றாரு, நீங்க எந்த எல்லையில, எந்த இடத்துல, எந்த பாயிண்ட்ல இதுக்கு மேல என் குடும்பத்தை நடத்த முடியாது, தொழிலை நடத்த முடியாது, வியாபாரத்தை நடத்த முடியாது, என் பிள்ளை காரியத்தை பார்க்க முடியாது, இதுக்கு மேல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை குறிச்சு பயமா இருக்கு, இதுக்கு மேல ஊழியத்தில் என்னை குறிச்சு எனக்கு காரியம் பயமா இருக்கு. இந்த நீ பயப்படுற பாரு, மூழ்கூடு நீ நினைக்கிற பாரு, தடுமாறுற பாரு, திணற பாரு, கர்த்தர் சொல்றார், இந்த எல்லைக்கு அப்புறம் தான் நான்றாரு. இதுவரைக்கும் நீ, இதுக்கப்புறம் கர்த்தர், இதுக்கப்புறம் இது அவர் காரியம், இது ஆண்டவர் தம்முடைய காரியமாய் தன் கரத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ மனிதர் ரெய்னாட் போங்கே அவருடைய பிரசங்கம் எனக்கு ஞாபகம் வருது. பேதுரு அவனா வரல, அவன் எதுல காலை வச்சு வந்தான்னு சொன்னார் தெரியுமா? இயேசு வந்து சொல்லுவாரு, வா. ஆங்கிலத்தில் கம், COME. அவன் காலை வச்சது, அவன் எதுல காலை வச்சான்னு சொல்றான்னா COME. இந்த வார்த்தையை நம்பி அவன் காலை வச்சான். அந்த வார்த்தை அவனை மூழ்க விடல, அந்த வார்த்தையின் தேவனை அவனை கரம் பிடித்து தூக்கி விட்டாரு. வார்த்தையை நம்பி யாரெல்லாம் காலை வச்சீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் மூழ்க விட மாட்டாரு. தன் கரத்தில் ஆண்டவர் இதற்கு மேல இது என் காரியம் என்றாரு. என்னால முடியலன்னு நீ சொல்ற பாரு, இந்த எல்லைக்கு அப்புறம் கர்த்தர் நிற்கிறாரு. இதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் நிற்கிறேன் வான்றாரு. அல்லேலூயா. உள்ள இருக்கிற 11 பேர் நினைச்சாங்க, இந்த பயலுக்கு இது தேவையா, பேசாம கிடக்க வேண்டியதானே, நமக்கெல்லாம் நடக்க தெரியாமையா, நமக்கெல்லாம் வீராப்பு இல்லையா, நமக்கெல்லாம் வைராக்கியம் இல்லையா, நமக்கெல்லாம் ஊழியம் செய்ய தெரியாதா, நமக்கென்ன பிரசங்கம் பண்ண தெரியாதா, அமைதியா ஆளோட ஆளா இருந்துட்டு ஆமேன் போட்டுட்டு போறதை விட்டு போட்டு கொடுக்குற அப்பத்தை வாங்கிட்டு கொடுக்குற மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு சரிங்கய்யா என்ன சொன்னாலும் சரிங்கய்யான்னு சொல்ற மாதிரி சொல்லி பிரசங்கத்தை பாதி கேட்டு மீதில தூங்கி இப்படியே வாழ்க்கையை ஒப்பைத்திட்டு போறது இல்லாம, இவன் மாட்டலாம் நானும் நடக்கிறேன் எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்டுட்டு, என்னமோ இவர் தான் பெரிய ஆளா, இவர் தான் லீடரா, இவர் தான் என்னமோ பெரிய பிரசங்காரா, இவர் தான் பெரிய ஊழியக்காரா, என்னமோ இவர் தான் பெரிய ஆள் மாதிரி, அவர் மேல இவர் தான் பெரிய விசுவாசம் வச்சிருக்கிற மாதிரி. இது தேவையா இந்த பேதுருவுக்கு? பாடுறா, இப்ப பாரு உள்ள அந்த மூழ்கிற அந்த 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 சில வினாடி அத்தனை பேர் இவனை குறை சொல்லி இருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க, நிந்திச்சிருப்பாங்க, ஆளுக்கு ஒன்னா பேசி இருப்பாங்க. சிலவர் நினைப்பான் இடம் காலியா போச்சு, அந்த இடத்துல நம்ம பிடிச்சுக்கலாம் கூட நினைச்சிருப்பாங்க.
ஆனா எந்த இடத்துல அவன் எல்லாராலும் நிந்திக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி கொண்டிருந்தானோ, கர்த்தர் சொல்றாரு, உன்னை மூழ்க விடுவதற்காக உன்னை வா என்று அழைக்கல. இந்த சபைக்குள்ள உன்னை மூழ்க நான் உள்ள கொண்டு வரல. இந்த ஊழியத்துல உன்னை மூழ்க கொண்டு வரல. இந்த விசுவாச வாழ்க்கையில நீ வெட்கப்பட்டு போக உள்ள கொண்டு வரல. கரம் பிடித்து தூக்கி விடுகிற கர்த்தர் இந்த காலை ஆராதனையில இந்த வார்த்தை உன் காதுல போகிற நேரத்திலேயே உன் காரியத்தை தூக்கி விடுகிறார். விசுவாசத்தின் கிரியையை பூர்ணப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த எல்லைக்கு அப்புறம் கர்த்தர் நிற்கிறாரு. தைரியமா புறப்பட்டு போங்க. உங்க காரியத்தை ஆண்டவர் விட்டுற மாட்டாரு. மறுபடியும் எழும்போம், தொடர்ந்து போகும், எல்லை அடைவீங்க. இடையில நிற்க மாட்டீங்க, இடையில நிற்க மாட்டீங்க. உங்க வியாபாரம், தொழில், உங்களுடைய பொருளாதாரம், உங்க பிள்ளை காரியம், ஊழிய காரியம் எதுவுமே இடையில நிற்காது. தொடர்ந்து போவீங்க. ஏன்னா இது என் கையில இல்ல, விசுவாசத்தின் கிரியையை பூரணப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க சொல்லிதானே கப்பல் ஏறினேன், நீங்க சொல்லிதானே நான் படகுல நான் கப்பல்ல போனேன். எல்லாரும் இருக்கிறாங்க தைரியத்துல நான் போலையே. நீ எருசலேம் என்னை கொடுத்து சாட்சி கொடுத்தது போல நீ ரோமாபுரிலும் என்னை குறித்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். நீங்க தானே எம்மளை அழைப்ப வச்சிங்க, நீங்க தானே எம்மளை அபிஷேகத்தை வச்சிங்க. இல்லை நான் பேசாம நான் பாட்டில் அந்த வேலையை பார்த்துருப்பேன்ல, அந்த இருக்கிற வருமானத்தில் குடும்பத்தை நடத்திருப்பேன்ல, என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் வாழ்ந்துகிட்டு இருப்பேன்ல. குறுக்க வந்து முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமா என்று என்னை அழைத்து வா, பிரஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அழைப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து ஊழியத்தை நடத்துவது நீங்க தான். நீங்க தான் குறுக்க வந்தீங்க, நீங்க தான் அழைச்சீங்க, நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. உங்க அழைப்பை நம்பி, உங்க வார்த்தையை நம்பி, உங்க மேல விசுவாசத்தை நம்பி நான் ஆரம்பிச்சேன். இப்ப யூரோக்குடிதான் தப்பி பிழைப்பது நம்பிக்கை இல்லாதவனுக்கு சுற்றி அடிச்சு சுழட்டி அடிக்குது. இதுக்கப்புறம் நான் இல்ல ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் சாக போறேன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, இது வரைக்கும் தான் நீ பவுலே மேக்சிமம் என்ன முடியுமோ நீ பண்ணிட்ட. கர்த்தர் எதை பார்ப்பார் தெரியுமா? நீ மேக்சிமம் என்ன முடியும் பண்ணிரு. ஹலோ, வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு இனிமே ஆண்டவர் தான் இருக்கக்கூடாது. வேலைக்கும் போக மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், ஊழியமும் செய்ய மாட்டேன், ஜபமும் பண்ண மாட்டேன், உபவாசமும் பண்ண மாட்டேன், ஆராதிக்கவும் மாட்டேன், வசனமும் கேட்க மாட்டேன். வா சொல்லிட்டாரு, விசுவாசத்தின் குறியை பூரணப்படுத்துவாராம். நம்ம மாட்டில் போர் எடுத்து போத்திட்டு தூங்குவோம், எல்லாம் அவரே பார்த்துக்கிடுவாருன்னு. அப்படி கிடையாது. என்னால மேக்சிமம் என்ன முடியும், கர்த்தருக்காக என்னால எதை செய்ய முடியும், இந்த விசுவாச ஓட்டத்துல, விசுவாச காரியத்துல, ஊழியத்துல, தரிசனத்துல என் காரியத்தை மேக்சிமம் என்னால என்ன முடியுமோ மேக்சிமம் பண்ணுறேன். முள்ளு பழனு செலவழிய தக்க அளவுல நீ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு மேல முடியல ஆண்டவரே, எல்லாம் காலி ஆயிடுச்சு, எல்லாம் காலி ஆயிட்டு, நோ எனர்ஜி, பர்ஸ் காலி, எனர்ஜி காலி, எல்லாமே காலி, ஒண்ணுமே இல்ல, தப்பி பிழைப்பவங்க நம்பிக்கை இல்ல ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, பண்ணிட்டல, மேக்சிமம் பண்ணிட்டல, இந்த எல்லை வரைக்கும் தான் வேலை. இந்த எல்லைக்கு அப்புறம் அழைத்தவருடைய, விசுவாசத்தை துவங்கினவருடைய, அந்த காரியத்தை ஆரம்பித்த கர்த்தருடைய கரம் இதுக்கப்புறம் கொடுக்க வந்து ஆண்டவர் சொல்லுவார், இனி இது ஏன் காரியம், இது அவர் தன்னுடைய காரியமாய் பார்க்கிறாரு. ஆண்டவர் யாருக்கோ பேசுறாரு. இதெல்லாம் என் குறிப்பிலே கிடையாது, குறிப்பிலே சீரியஸா இல்ல, இதெல்லாம் இப்போ ஆண்டவர் உணர்த்துறாரு. நல்லா கவனிங்க. மேக்சிமம் நீ பண்ணிட்ட, மேக்சிமம் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் கர்த்தர் உன் பலத்தை அறிந்த தேவன், உன்னுடைய காரியங்களை அறிந்த தேவன், பிராணிக்கு மிஞ்சி விட மாட்டா. இதுக்கப்புறம் கர்த்தர் தன் கரத்தில் எடுப்பாரு. இந்த யூரோக்குழிதான் மூழ்கடிக்காது, இந்த புயல் உன்னை உள்ள மூழ்கடிக்காது, கரை சேர்ப்பார். கர்த்தர் உன்னுடன் உண்டு. ஹல்லேலூயா. விசுவாசத்துல நான் துவங்கினேன் பவுலே, நானே அதை பூரணமாக்குவேன். கொண்டு போனாரா, ரோமாபுரி கொண்டு போனாரா, அங்க ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்தாரா கர்த்தர்.
கர்த்தர் சொல்றார், இதுக்கு அப்புறம் தான் சரித்திரத்தை இடம்பெறக்கூடிய காரியம் உன் வாழ்க்கையை நடைபெற போகுது, உன் ஊழியத்தில் நடைபெற போகுது, உன் பிள்ளைய வாழ்க்கை நடைபெற போகுது. இதுக்கு முன்னால கூட சாட்சியா இருக்காது. இதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு சரித்திரம் சொல்லக்கூடிய அளவுக்கு காரியத்தை தேவன் முத்திரை பதிக்க போறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லிருங்க, இது வரைக்கும் தான் என்னால ஆண்டவரே. இப்ப கர்த்தர் சொல்றார், இதுக்கு மேல நான் நிற்கிறேன். விசுவாசத்தை தந்தவர் அவர், துவங்கினவர் அவர், தன் காரியமா கையில் எடுத்து தொடர்ந்து அவர் நிறைவேற்றி முடிப்பார். நம்புறீங்களா நீங்க? அல்லேலூயா. நீங்க மட்டும் சோர்ந்து போகாம என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த எல்லையில இதுவரைக்கும் வந்த நீங்க இந்த எல்லையில நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த எல்லையிலையும் நீங்க ஒருபோதும் விட்டுறாம, என் ஆண்டவர் இந்த எல்லையில எந்த வினாடினாலும் இறங்கி வருவார், எந்த வினாடினாலும் என் காரியத்தை கையில் எடுப்பாருங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, விசுவாசம், எதிர்பார்ப்புல கர்த்தரை சார்ந்து நீங்க நிக்கணும். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடு, முழங்கால் பண்ணிடுவோம். எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம். இந்த நிலைமையிலையும் என் மேல உள்ள விசுவாசத்தினால நீ உள்ள வந்துட்ட, நான் சொன்ன வார்த்தையை உள்வாங்கிட்ட, வாயை திறந்து நீ அறிக்கையிட்ட, இது நிமித்தம் நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. அவரே இந்த காரியத்தை பூரணப்படுத்துவார், நிறைவேற்றுவார், பலமாய் நிறைவேற்றுவார். தகப்பனே, இந்த ஜனத்தை அப்படியே நீங்க சொன்ன வார்த்தையின்படியே இந்த ஆசீர்வாதம் இவர்கள் மேல் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.